பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பிச்சு போக விடாமல் வான மண்டலத்திலேயே அவங்கள கட்டி போட்டிருக்கிறாராம். இதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம்? 2 பேதுரு 2:4 இதில் பாவம் செய்த தூதர்களை அவர் தப்பிச்சு போக விடாமல் அந்தகாரத்தில் கட்டி போட்டு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேதுரு ஒரு பெரிய ரகசியத்தை இந்த இடத்துல சொல்லுவார். அது எப்படி தூதர்களை கட்டி போட முடியும்? நீங்கள் சங்கீதம் 8:5 வாசிச்சிங்க அப்படின்னா, மனிதனை விட தூதன் மேன்மையானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். தூதர்களுக்கு இருக்கக்கூடிய பவரை நீங்கள் பைபிளில் தேடி படிச்சிங்க அப்படின்னா, ஒரு தூதன் பயங்கர ஸ்பீடாக போக முடியும். ஈவன் அது லைட்டை விட வேகமாக போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. அப்புறம் ஒரு தூதன் ஒரு வீட்டுக்குள்ளே, பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக அவங்களால போக முடியும். ஒரு தூதன் ஒருத்தருடைய கனவுக்குள்ளே ஈஸியாக போக முடியும். ஒரு தூதன் இறங்கி ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அந்த இடத்துல லைட்டை அவங்களால கிரியேட் பண்ண முடியும். அப்போ இவ்வளவு சக்தி இருக்கிற தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவத்தை செஞ்சுட்டு தேவன் தங்களை தண்டிக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சிட்டா, இந்த யூனிவர்சலில் ஏதோ ஒரு கோள், ஏதோ ஒரு பிளானட்டுக்கு தப்பிச்சு போய் அங்கே இருந்து கூட மிச்சம் இருக்கிற காலத்தை அவர் வாழ்ந்துடலாம். ஆனால் இவ்வளவு சக்தி இருக்கக்கூடிய தூதர்களையே தேவன் என்ன பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டு வைக்கல. அவங்க எங்கெங்கே தப்பிச்சு போயிருந்தாலும் அவங்கள பிடிச்சி வான மண்டலத்தில், இதே யூனிவர்ஸில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க தப்பிச்சு போக முடியாத மாதிரி ஒரு செயினை, ஒரு ப்ரொடெக்ஷனை போட்டு அவங்கள பாதுகாத்து வச்சிருக்கிறார். அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போது பாவம் செஞ்ச தூதர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, பாவம் செய்கிற மனுஷங்க எப்படி தேவனுடைய பார்வையிலேருந்து தப்பிச்சு போக முடியும்? தேவனுடைய ப்ரெசன்ஸ்லேருந்து எப்படி தப்பிச்சு போக முடியும்? இதைத்தான் தாவீது இன்னொரு இடத்துல சொல்லும்போது, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீங்கள் அங்கே இருப்பீங்க, நான் பூமியின் பாதாளத்தில் போய் என்னுடைய படுக்கையை போட்டாலும் அங்கேயும் உங்களுடைய கரம் என்னை பிடிக்கும் அப்படின்னு. அப்போ தேவன்கிட்டேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு இடமுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தேவனுக்கிட்டேருந்து ஒருத்தர் தப்பிச்சு போகவே முடியாது. தேவன் கையிலேருந்து நம்மளை ஒருத்தர் காப்பாற்றவும் முடியாது. ஆபத்துக்கு எதிரான விஷயங்களில் தேவனுடைய பனிஷ்மெண்ட் ரொம்ப மோசமாக இருக்கும். அதே தேவன்கிட்ட நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த தேவனை அண்டி கொண்டீர்களானால், இவரை மாதிரி உங்களை பாதுகாக்கவும் உங்களை வழிநடத்தவும் வேற ஒரு தெய்வம் கிடையாது. அப்போது இந்த தேவன்கிட்ட நம்ம திரும்பி வந்துட்டோம் அப்படின்னா, இவருடைய இரக்கம், இவருடைய மன்னிப்பு, இவருடைய பாதுகாப்பு நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பண ஆசை, இச்சை, அதிகார போதை, நான் தான் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு, தேவனே நீர் என்னை வழிநடத்துங்க அப்படின்னு சொல்லி வேதத்தை படித்து அதன் வழியாக நம்ம போனோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஓட்டத்தை நம்ம பர்ஃபெக்டாக ஓடி முடிக்க முடியும்.